அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்து வலி, கழுத்து தேய்மானம். இந்த பிரச்சனை தான் நம்ம இன்னைக்கு செர்விக்கல் ப்ராப்ளம் பார்க்க போறோம். பொதுவா கழுத்து வலி இருக்கும். காதுக்கு பின்னாடி கழுத்து வரைக்கும் வலி முதல்ல ஆரம்பத்துல ஒரு பக்கம் அல்லது இரண்டு பக்கம் ஏற்படும். அடுத்தது அந்த வலி அப்படியே தொடர்ந்து ஷோல்டருக்கு வரும். அடுத்தது ஷோல்டர்ல அப்படியே கை விரல் வரைக்கும் பாதிப்பு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே வலி பரவிட்டு வரும். அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் மறுத்து போகும், மரமரப்பு வந்துடும் கையிலெல்லாம். ரெண்டாவது, நம்ம இப்போ கழுத்து வலி இருக்கு, சர்விக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அங்கே கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, டிஸ்க்கு கம்ப்ரஸ் ஆயிருக்கு, பல்ஜ் ஆயிருக்கு. ஸோ தலை சுற்றல், மயக்கம் இருக்கலாம். அடுத்தது, கழுத்து இப்படி திருப்புங்கன்னா இப்படி சட்டுன்னு திரும்ப முடியாது. கழுத்து வரைக்கும் திரும்பவே திரும்பாது. இப்படி உடம்போட இப்படி திருப்புவாங்க. ஏன்னா இங்கே ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு. கழுத்து திருப்பினாலும் திருப்ப முடியாது, உடம்போட தான் திருப்புவாங்க. இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள். மயக்கம் வர்றது, தலை சுத்தல். ஏன்னா பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் இந்த கம்ப்ரஸ்னால அழுத்தப்பட்டு பிளட் சர்க்குலேஷன் தடைப்படுது. அதனால உங்களுக்கு சர்விக்கல் ப்ராப்ளம், அந்த வலி வருது. அது போத் சைடு வரலாம், அல்லது ஏதாவது ஒரு சைடு கூட வரலாம். இதுக்கெல்லாம் முடிந்த அளவு 99% அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ இவங்களுக்குன்னு பயிற்சிகள் இருக்கு. அந்த உடற்பயிற்சிகளை செய்தோம். இவங்களுக்கும் டாக்ஸின்ஸ் வெளியேற சில பயிற்சிகள், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ண, விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் பண்ண, இதுக்கெல்லாம் பயிற்சிகள் நாங்கள் சொல்லித் தருவோம். மேலும் மகராசனம் முதற் பகுதி, இரண்டாம் பகுதின்னு இருக்கு. அதை செய்யும் போது இவங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது வலி அதிகம், வலிக்குது அப்படின்னு பார்க்கும். ஆனால் இந்த மகராசனம் முதற் பகுதி, இரண்டாம் பகுதி செய்யும் போது அது லம்பார் ப்ராப்ளமாக இருந்தாலும், சர்விக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதற்கு இது ப்ளஸ். அப்போ ஒரு பக்கம் மெடிசன்ஸ், ஒரு பக்கம் டயட்ஸு, ஒரு பக்கம் எக்ஸசைஸ். கொஞ்சம் அமைதியாக மனசு வச்சுட்டு தியானம் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் எல்லாம் இருந்தால் நோய் அப்படியே நமக்கு ரொம்ப தாக்கம் தெரியும். இதே கூலா ஓகே நம்ம ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்க பிடிக்க பிடிக்க உங்களுக்கு எப்படி நேச்சுரலாக முன்னாடி நல்லா இருந்துச்சோ அதை நம்ம கொண்டு வர்றதுக்கு, அதாவது நியூ செல்ஸ் உருவாகிறதுக்கு உண்டான மெடிசன்ஸ், டயட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். புரியுதா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த செர்விக்கல் ப்ராப்ளம், கழுத்து வலி, தோள்பட்ட வலி நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுக்கும் நல்ல டயட்டு, நல்ல மெடிசன், சன்பாத்து எல்லாமே நாங்கள் சொல்லித்தருவோம். ஒரு பக்கம் இருக்கும் உங்களுக்கு டயட். அந்த டயட்டை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் நன்மைக்காகத்தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியா, இது சாப்பிடணுமா, அது சாப்பிடணுமா, இது சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வலி, வேதனை, ஏன்னா நான் இப்போ குறை சொல்கிறதா நினைக்காதீங்க. சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்தும் என்ன கண்டிஷன் தெரியுமா? சிலருக்கு என்ன, அநேக பேருக்கு நீங்கள் மேடு பள்ளத்தில் ஜர்க் ஆகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸோடு தான் உங்களை அனுப்புவாங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த் பாதிப்புனால. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தும் டயட்டும் ஃபாலோ பண்ணோம், கண்டிஷன்ஸும் நிறைய இருக்குது. அதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல குணம் பெற வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடிட்டு வந்துட்டுருக்கு. அதையே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தும் போது நிச்சயமாக அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு, அதை கடைபிடிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.